புதன். பூச்சி வந்து பார்த்திங்கனாக்க புழு பூச்சிகள்லாம் வந்து அதுக்கு உண்டான சிம்பிளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் தன்வந்திரி பகவான், நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியும் நம்ம வந்து கிறிஸ்தவ நகரணத்துக்கு உண்டான தெய்வங்களாக வந்து பாவிச்சிக்கலாம். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னாக்க, உங்களுக்கு வந்து வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால், அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால், மலவாய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால், பாதத்தில் ஏதாவது எரிச்சல், பாதத்தில் வேறு ஏதாவது பாதிப்புகள் வந்து இருந்தால், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த கரண வழிபாடை வந்து எடுக்கக்கூடாது. அதாவது கிப்சோன கரணத்தில் பிறந்து இந்த பாதிப்புகள் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது. அதே போல் சின்ன வயதிலே வந்து வயதான தோற்றம் வந்து வருது அப்படின்னாலும் இந்த கரணத்தை வந்து நீங்கள் வந்து இயக்கக்கூடாது. அது இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் பிறந்தது வந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும், அதாவது கிப்சோன கரணத்தில் பிறந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் இந்த 3 நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த கரணத்தை வந்து இயக்காதீங்க. இந்த கரண வழிபாட்டை எடுக்காதீங்க. வெரி வெரி டேஞ்சரானது. இருக்க வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? இல்லை நாங்கள் அப்படிலாம் வந்து பிறக்கலை, எங்களுடைய கரணநாதன் நல்லா தான் இருக்கார், ஒன்று வகுப்பு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ஜாதகம் ஒரு கன்சல்டிங் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு எங்களுக்கே அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படின்னா அது நிற்கிற நட்சத்திரத்தை பாருங்கள், வீட்டை பாருங்கள், நீங்கள் பிறந்த திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, முடக்கு என்ன, வைனாசிகம் என்ன, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வழிபாட்டுடன் ஆண் பூனைகளை வந்து வளர்ப்பது, ஆண் பூனைகளுக்கு வந்து உணவு கொடுப்பது, அதெல்லாம் வந்து ஒரு ரெகுலராக வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. ஆண் மான்களை வந்து ஜூவில் போய்ட்டு வந்து பார்க்குறது, அதுவும் வந்து ரொம்ப யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதே போல் போஸ்ட் ஆஃபீஸு, தந்தி, அந்த மாதிரி அலுவலகங்கள், அந்த மாதிரி இடங்களை வந்து தொடர்பில் வந்து வச்சுக்கிறது, அதுவும் உங்களுடைய கரணத்தை வந்து பக்கவாக வந்து இயக்கி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விளையாட்டுகள், இப்போ வந்து செஸ் போட்டி, ரம்மி, கேரம் போர்டு, வில்லம்பு, ஸோ இந்த மாதிரி வந்து அறிவு சார்ந்த விளையாட்டுகள், அதுக்குரிய பொருட்களை வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிறது, அந்த விளையாட்டுகளில் வந்து ஈடுபடுறது, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தி தரும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திரன் தொடர்புடைய விஷயங்கள், இந்திரனுடைய கோவில்கள், இந்திரனுக்கு உண்டான மந்திரங்கள், உருவப்படங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்திரனுடைய கதைகள், இதையெல்லாம் நம்ம வந்து கேட்பதன் மூலமாகவும் உங்களுடைய கரணத்தினுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பராய் மரம் இருக்கக்கூடிய இடங்கள், பராய் மரம் இருக்கக்கூடிய இடங்கள், தோட்டங்கள், அதை வந்து வளர்த்துறது. அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பராய்த்துறை அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில், திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த மரத்தை வந்து வணங்குவது, அந்த தெய்வத்தை வணங்குவது, அதன் மூலமாகவும் உங்களுடைய கரணத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனாக தெரியும் இல்லையா, நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் படுத்திருக்கக்கூடிய அந்த நாகம் தான் வந்து ஆதிசேஷன், பஞ்சபூத நாகம்னு சொல்லுவோம், அவரை வணங்கலாம். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அம்மிக்கல், அதுக்குண்டான குளவி, அது இல்லாமல் ஆட்டுக்கள், அதுக்குண்டான குளவி கண்டிப்பாக வந்து இருக்கணும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிப்சுகுண கரணம், அதே போல் பிரீத்தி, விருத்தி, சிவம், நாமயோகம் இதெல்லாம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை வந்து அந்த அம்மிக்கல்ல, ஆட்டுக்களில் வந்து சுத்தமாக வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சு அதுக்கு வந்து மேடும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காட்டி, கற்பூரம் காட்டி, தீபாராதனை காட்டி வழிபாடுகள் நிச்சயம் செய்யணும். அப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரங்கநாதருடைய தரிசனம் ஸ்ரீரங்கத்துலேயும், ரங்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் கூட அதே ரங்கநாதர் இருக்கார், அதே தோற்றமுடைய ரங்கநாதர் வந்து நிறைய இடங்களில் இருக்கார், படுத்துட்டு இருக்க ரங்கநாதர் நிறைய இடங்களில் இருக்கார். அந்த ரங்கநாதரை தரிசனம் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய கரணத்தை வந்து இயக்கிக்க முடியும். ஸோ அடுத்து அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மந்திரங்கள் வந்து இருக்குது. ஸோ வந்து யார், பைரவர், ஆதிசேஷன், அரங்கநாதர், இந்திரன், ஸோ இவங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், பீஜ மந்திரம், அஷ்டோத்திரம், சகசரநாமம், திருசபை போன்ற மந்திரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் வந்து குறிப்பாக வந்து கீரைகள், அனைத்து கீரைகளுமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு உண்டான உணவுகள், பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, செரிப்பழம், இலந்த பழம்,
முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைப்பிசின், முருங்கை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அனைத்து மருந்துகளுமே வந்து கிப்சோன கரணத்துக்கு உண்டானது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் வந்து மாறி மாறி அதை வந்து பயன்படுத்திக்கணும். அதே போல் புதன் உங்கள் ஜாதகத்தில் வந்து அவர் நிற்கிற நட்சத்திரம், அதே போல் நிற்கிற வீடு, அவருடைய தொடர்புகள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, கரணம் நல்லா இருக்குது, விருத்தி சிவத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதனுக்கு உண்டான மறுபெயர்கள் உடையவர்களை, பெருமாளுடைய மறுபெயர்கள் உடையவர்களை எல்லாம் வந்து கூட வச்சுக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அருண், மதியழகன், அறிஞன், கலைஞன், புலவன், பச்சையப்பன், ஞானி, நாராயணன், அரங்கநாதன், ராமர், பலராமன், அதேபோல் தேவர், ஹைகிரிவர், வியாசர், புத்தர், நாராயணன், இந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து என்னன்னாக்க உங்களுக்கு இந்த காதல், கவிதைகள் இதோட தொடர்புடைய இடங்கள், பார்க்கு, என்டர்டைன்மெண்ட் இடங்கள், கவிதை போட்டி நடத்தக்கூடிய இடங்கள், அதில் பங்கு பெறக்கூடிய நபர்கள், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து புதனுக்கு உண்டானது தான். அது இல்லாமல் வந்து துளசி செடி வந்து புதனுக்கு உண்டானது, அதை வளர்த்தலாம். மேலும் வந்து நூல்களுடன் கணிதத்துடன் தொடர்புடைய நபர்கள், இந்த ராமானுஜர், ஆரியப்பட்டர், வில்லியம்ஸு, ஐசக் நியூட்டன், இந்த மாதிரி சரித்திர புகழ்பெற்ற கணித மேதைகள். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கேம்ஸில் இப்போ தான் பார்த்தோம், நம்ம இசைக்கருவிகள் எல்லாமே வந்து புதன் தான். வீணை, கிட்டாரு, வயலின், ஜால்ரா, சங்கு, இந்த மாதிரி இசைக்கருவிகள் எல்லாமே வந்து புதனுக்கு உண்டானது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபர்களை வந்து கூட வச்சுக்கலாம். ஒரு செயல் செய்யும்போது அந்த பொருளையெல்லாம் வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம், கண்ணில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது அந்த கரணம் வந்து அற்புதமாக நமக்கு வந்து யோக பலனை தரும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பாராயணம் பண்ணலாம், 4000 திவ்ய வந்து பாராயணம் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கணும். அல்லது குக்கும்பில் வந்து இதெல்லாம் வந்து கேட்கலாம். தொடர்ச்சியாக வந்து கேட்கும்போது ஷாண்டி பாக்ஸில் கூட வந்து போட்டுட்டு தொடர்ந்து அந்த மந்திரங்களை வந்து கேட்கும்போது அந்த கரணம் என்பது அற்புதமாக வந்து இயங்கும். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், யார் இயக்கணும் யார் இயக்கக்கூடாது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த மாதம் 19ஆம் தேதி திதியோக கரணம் ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது. 10 நாள் வகுப்பு, இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரை லைவில், ஜூம் லைவில் வந்து அந்த வகுப்பு வந்து நடைபெறும். முடிஞ்சாலும் வகுப்பில் கலந்துக்குவோம், முடியலனாலும் வீடியோ பதிவுகள் என்பது உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து வரும். ஒரு வீடியோ 1.5 மணி நேரம், 10 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 10 லைவ் பார்த்ததுக்கு சமம். இப்போ லைவில் வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து பேசணும், கரணத்தை மட்டும் பார்த்தோம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா திதி, நித்தியநாம யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம், யோகி, அவயோகி, உபயோகி, உபாவயோகி, 9 கிரகங்களில் யார் நல்லா இருக்காங்க, கெட்டு போயிருக்காங்க, அடுத்து என்ன தசை புத்தி நடந்துட்டுருக்கு, கோச்சாரம் என்ன சொல்லுது, இப்படி பல அற்புதமான எல்லா தகவல்களையும் அந்த 10 நாள் வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோசியராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆர்வலராக இருந்தாவே போதும். ஓரளவுக்கு வீடியோ பார்க்குறோம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக வந்து படிக்க வரும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் எல்லோரும் வந்து பயன்படுத்திக்குவாங்க. முடிஞ்ச அளவு இந்த கரணத்தை சார்ந்து நிறைய விஷயத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏராளமான விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. முடிந்தளவு வந்து அடுத்த மாதத்தில் ஒரு லைவ் போட்டு அதில் வந்து பார்ப்போம். இந்த அற்புத வாய்ப்பை வழங்கிய நமது ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும், எனது இந்த பிரபஞ்சத்திற்கும் எனது மனமார்ந்த